பைரவியில ஆடி மாசம் வந்தாலும் வந்துச்சு, சிவாவை பார்க்கணுங்கிறதுக்காக சிந்து செவுரேறி குதிச்செல்லாம் வர்றாங்க. இங்க பைரவி மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக ஆறுமுகமும் அவங்களோட மாமனாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. இவங்க 2 பேர் இதுல பிஸியா இருக்கும்போது சம்பத் அங்க காயத்ரி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சரக்கு ஊத்தி வச்சிருந்த இளநிய 3 பேரும் குடிக்க ட்ரை பண்றாங்க. எப்படியோ சமாளிச்சு அந்த 3 இளநியையும் வாங்கிடுறாரு சத்யராஜும் ஆறுமுகமும். அதுக்கப்புறம் நல்ல இளநிய வெட்டி கொடுக்குறாங்க. போர் போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. 1 மாசம்னு சொன்னோன்னே, 1 மாசம் அம்மா வீட்டுல இவனோட தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் வந்துட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. 3 பேரும் சமைக்கிறேன்ட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் சத்யராஜும் ஆறுமுகமும் ஜாலியா உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. சிந்து இங்க பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சிவா கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சிவா சொல்றாரு. வேணா டாக்டர், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிவா ஆட்டோவாதி ஏத்தி விடுறேன்னு ஆட்டோல ஏத்தி விடுறாரு. இந்த டிரைவர் கிட்ட கையில பிராக்சர் ஆயிருக்குப்பா, கொஞ்சம் பொறுமையா ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. பெரியவே மனசு இல்லாம எப்படியோ சிந்து மறுபடியும் சிவா கிட்ட இருந்து டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போகும்போது, என்னப்பா கட்ட வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுற, கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டு அப்படின்னு கையை ஆட்டி ஆட்டி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கட்டை கழட்டி விட்டு காதை வேற குடையிறாங்க. என்னம்மா கையில பிராக்சர்னு சொன்னாங்க, நீங்க காதெல்லாம் குடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு டிரைவர் கேட்கிறாரு. ஆமா, பிராக்சர் தான் ஆயிருக்கு, அதனால காது குடைஞ்சா குடையாமையா இருக்க முடியும், நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துடுறாங்க சிந்து. இங்க அன்னபூரணி, சாரதா, பைரவி 3 பேருமே சேர்ந்து சமையலை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் பைரவி கிட்ட போய் ஆறுமுகத்தையும் அப்பாவையும் கூட்டிட்டு வாமான்னு சொல்றாங்க. பைரவியும் தேடி போறாங்க. ஆனா ஆறுமுகத்தை எங்கேயுமே காணோம். மறுபடியும் கத்திக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மோட்டார் ரூம்ல இருந்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, ஏதோ ஃபியூஸ் போயிடுச்சு போல, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. பைரவி ரொம்ப உத்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆறுமுகம் கரெக்டா அந்த ஃபியூஸை போடும்போது சாக் அடிச்சு வெளியே பறந்து வந்து விழுறாரு. அவ்வளவுதான், பைரவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆறுமுகம் பக்கத்துல போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவரை தட்டி எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க. ஆறுமுகம், என்னாச்சு உனக்கு, எந்திரி எந்திரி, அப்பா இங்க வாங்கப்பா, ஆறுமுகத்துக்கு அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு கத்தி கூப்பிடுறாங்க. யாருமே வர்ற மாதிரி தெரியல. கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்த பைரவிய அதுக்கப்புறம் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாரு ஆறுமுகம். என் மேல அன்பு இல்லாமையா உனக்கு இவ்வளவு அழுக வருது அப்படின்னு கேக்குறாரு. ஆக மொத்தம் போட்டது எல்லாமே ஆக்ஷன் தான். ஆறுமுகம் டிராமா தான் பண்ணிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சு பைரவிக்கு செம்மையா கோபம் வருது. சும்மா இருப்பாங்களா பைரவி, பல்லாருன்னு ஒரு அறை விட்டுறாங்க. என்ன நீ அடிச்சுட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இப்படி நடிச்சேல, அதனாலதான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பைரவி. அது என்னமோ நான் தான், ஆனா ஐடியா கொடுத்தது அங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாரு, அவருதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ காட்டி கொடுத்துட்றாரு ஆறுமுகம். அப்பா, எல்லாமே உங்க வேலைதானா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அவங்க அப்பாவை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சத்யராஜும், ஐயோ மாப்பிள்ள போட்டு கொடுத்துட்டாரு போல இருக்கே, இவ கையில சிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஆறுமுகம் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. சாக்கடிச்சு தூரமா வந்து விழும்போது நிஜமா அடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல போய் சிவாவை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எப்படி சிவாவை பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு நேரா முக்காடு போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க சிந்து. எங்க டாக்டரை காணோம் அப்படின்னு ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல இருந்து சவுண்டு கேட்டோன்னே, ஐயோ டாக்டர் குளிச்சிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு பீரோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சிவாவும் குளிச்சுட்டு டவலோட வெளியே வந்து கண்ணாடியை பார்த்து பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருக்காரு. சிந்து என்ன பண்ணுவாங்க, தூரத்துல இருந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க, வெக்கப்படுறாங்க, கண்ணை மூடுறாங்க, கண்ணை திறக்கிறாங்க. பயங்கர ஆக்ஷன் தான். சரி, இதுக்கு மேல இங்க நின்னா சரிப்பட்டு வராது, நம்ம பீரோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பொறுமையா நடந்து போய் அந்த பீரோக்குள்ள கீழே இருக்கிற ஒரு செல்ஃப்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா அந்த செல்ஃபை மூடும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுறது சிவாக்கு. ஐயோ ரூம்குள்ள யாரோ இருக்காங்க போல அப்படின்னு அவசர அவசரமா டவல் கட்டிட்டு ரூம் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பீரோவை பாக்குறாரு. பீரோக்கு வெளியில லைட்டா சாரி தெரியுது. போய் கதவை திறந்து பார்த்தா சிந்து அங்க உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான், சிவாவே கத்திடுறாரு. கத்துற சவுண்டு கீழே மகாக்கே கேட்டுருது. சிவா ரூம்ல இருந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு அவங்க நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு சிவா. உன்னை பார்க்காம இருக்க முடியல டாக்டரே, அதான் செவுரேறி குதிச்சு இங்க வந்து உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கீழே பிராக்சர் ஆயிருக்கிற சமயத்துல செவுரேறி குதிச்சா வந்துட்டு இருக்க, முன்னாடி வழியா வர வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு. முன்னாடி வழியா வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, அதனாலதான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு மகா வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ அம்மா வந்து கதவை தட்டுறாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு சிவா. மகா வந்து கதவை தட்டுறாங்க. சிவா அதுக்கப்புறம் போய் திறக்கிறாரு. என்ன சிவா, உன் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நீயா கத்துன அப்படின்னு கேக்குறாங்க மகா. இல்லையேம்மா, நான் ஒன்னும் கத்தலையே அப்படின்னு சிவா பதில் சொல்றாரு. இல்லையேப்பா, உன் ரூம்ல இருந்துதான் சத்தம் வந்துச்சே, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க.
பதட்டமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் இப்பதான் குளிச்சுட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி தள்ளு அப்படின்னு ரூம்குள்ள வராங்க மகா. அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. ரூமை சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஆனா யாருமே இல்ல. சிவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, முழிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இங்க காயத்ரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்த இடத்துல காயத்ரியை பார்த்த மாப்பிள்ளையும் அங்கேயேதான் இருக்காரு. நேரா போய் காயத்ரி கிட்ட பேசுறாரு. காயத்ரி, அப்பா உங்ககிட்ட கால் பண்ணி நிச்சயதார்த்தம் வேணான்னு சொன்னது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அதுல சுத்தமா இஷ்டமே கிடையாது. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உங்களை தான் பண்ணிப்பேன். நான் அப்பாவோட மனசை மாத்துறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா மனசை மாத்திருவேன். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. காயத்ரியும் எந்த பதிலும் சொல்லாம சரின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க யார் வருவா? மாறனும் சம்பத்தும் வந்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் வந்து இங்க பேசிட்டு இருப்பான் அப்படின்னு நேரா அந்த மாப்பிள்ளை கிட்ட போயிடுறாங்க. மாறன் அந்த மாப்பிள்ளை கிட்ட, இங்க பாத்தியா, இவன் தான் காயத்ரி கழுத்துல தாலி கட்ட போறான். நீ அந்த மாதிரி ஏதாவது ஆசை வச்சுட்டு இருந்த உன்னை நான் கொன்றுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு. மாப்பிள்ளைய அடிச்சதை பார்த்து காயத்ரியால தடுக்கவும் முடியல, அழதான் செய்யறாங்க. மாப்பிள்ளையாலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. அடி வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. திரும்பி பார்க்காம ஓடிரு அப்படின்னு மாறனும் சம்பத்தும் மறுபடியும் மிரட்டுறாங்க. இந்த பையன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சம்பத், இதுக்கு மேல நீ பொறுமையா இருந்தா அது வேலைக்கு ஆகாது. இந்தா தாலி, இதை இப்பவே காயத்ரி கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்றாரு மாறன். கையில தாலியையும் எடுத்து கொடுக்கறாரு. சம்பத்தும் அதை வாங்குறாரு. கோயில்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. காயத்ரி என்ன பண்ண போறாங்க? சம்பத் காயத்ரி கழுத்துல தாலி கட்டிடுவாரா, இல்ல காயத்ரி அங்க இருந்து ஓடிடுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.